யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, முன்னோருடைய சாபங்கள் என்றால் என்ன? முன்னோருடைய சாபங்கள் நமக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களை சரியாக வழிபாடு செய்யாதனால முன்னோருடைய சாபங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படும். ஸோ இந்த சாபங்கள் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்கள் தாத்தா அப்பா அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலனாலும் பிள்ளைகளாகப்பட்டவங்க நீங்கள் செய்யுங்க. அது எப்படி செய்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க, எல்லாமே விட்டு போட்டாங்க, இப்போ நான் பூஜை எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அச்சய திதி, அதாவது விடுபட்ட திதிகளில் இந்த அச்சய திதின்றது நகை எடுக்கிறதுக்கோசரம் வந்த திதி இல்லைங்க. இந்த விடுபட்ட திதிகள், நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்காம நம்ம பாட்டன் அப்பா இவங்களாம் மறந்து விட்டுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த திதியை, அந்த அச்சய திதி அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா பல்லாயிரம் மடங்கு நன்மைகள் உண்டாகும். விடுபட்ட திதிகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நிலைகளாகப்பட்டதும் கொடுக்கும். அந்த அச்சய திதியில் நதிக்கரைகளில் குடும்பத்தில் வாழ்ந்த, அதாவது நீங்கள் முதல் தலைமுறை, ரெண்டாவது அப்பா அம்மா, மூணாவது தாத்தா பாட்டி, நாலாவது போட்டம் பூட்டி, அஞ்சாவது ஒட்டம் ஒட்டி, 6 சேரன் சேயால், 7 பரன் பராய், இந்த 7 தலைக்கட்டுக்கு உண்டான எங்கள் வம்சாவளியினர்களுக்கு இந்த பூஜை சமர்ப்பணம் ஆகட்டும், எங்களுக்கு இருக்கிற தோஷ பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆணுக்கு ஒரு வேட்டி துண்டும் பெண்ணுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டும் எடுத்து கொடுத்து தர்மம் செஞ்சு போட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த திதி சாபம், இறந்தவருடைய சாபங்கள், திதி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான தோஷ பாதிப்புகள் இது அத்தனையுமே விலகுங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.